தேவனுடைய நாமம் சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக. வெல்கம் டு த கோஷன் லைஃப் யூடியூப் சேனல் தமிழ். இந்த சேனலுக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அன்பின் நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். நாம் இன்று ஒரு தலைப்பின் கீழாக பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். பயம். நம் வாழ்க்கையில் பயம் ஒரு அங்கமாகவே இருக்கிறது. எதை குறித்து பயம்? பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்து பயம், கடனை குறித்து பயம், பொருளாதாரத்தை குறித்து பிரச்சனைகளை குறித்து பயம், நோயின் தாக்கத்தை குறித்து பயம், வேலை நிமித்த குறித்து பயம் என அநேக காரியங்கள் நமக்கு பயம் தரக்கூடியவைகளாக இருக்கிறது. ஆனால் தேவன் இந்த நேரத்தில், இந்த மாதிரியான நேரங்களில், காலகட்டங்களில் நமக்கு தரக்கூடிய ஆறுதல் மற்றும் ஆலோசனைகள் என்ன என்பதை சில வசனங்கள் மூலமாக நாம் விளக்கிக் கொள்ளலாம். முதலாவதாக உபாகமம் 3:21, அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக போர் செய்வார் என்று சொன்னார் என்று வேத வசனம் இவ்வாறாக நமக்கு அறிவுரையை கூறுகிறது. இரண்டாவதாக, கர்த்தர் தாமே உமக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னுடன் இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். உபாகமம் 31:8. மூன்றாவதாக, நீங்கள் பொறுத்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், நாளைக்கு அவர் உங்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்றான். 2 நாளாகமும் 20:17. அடுத்ததாக, ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். ஆதியாகமும் 15:1. அடுத்ததாக, உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் பொருட்டு உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக செய்வேன் என்றார். ஆதியாகமும் 26:22. கடைசியாக, அப்பொழுது மோசே மக்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியர்களை இனி என்றென்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று சொன்னார். யாத்திராகமம் 14:14. ஆகவே என் அன்பிற்குரிய தேவ மக்களே, இது நமக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனங்கள். இந்த வேத வசனங்கள், நீங்கள் எந்தெந்த காரியங்களெல்லாம் குறித்து பயப்படும் போது இந்த வேத வசனங்களை நீங்கள் உங்கள் மனதிலே பற்றி கொள்ளுங்கள். இந்த வேத வசனம் உங்களை தேற்றும், உங்களை காப்பாற்றும். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.